வீடியோவில் நம்ம கேஸ் மிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அது யூனிட் 5ல் ஒரு பகுதி. ஓகே, இன்னொரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா டெரிவேஷன் பார்ட். அது ஆல்ரெடி நான் முக்கால்வாசி போஸ்ட் பண்ணிவிட்டேன். அது பார்க்காதவங்க பார்த்துருவாங்க. 1, 2, 3, 4க்கான வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ஏரில் 2 காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஒன்று ஆக்சிஜன், ஒன்று நைட்ரஜன் இருக்கிற மாதிரி. எத்தனை காம்போனன்ட்ஸ் இருக்கும் அத்தனை காம்போனன்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஃபார்முலா நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே, அப்போ ஆக்சிஜனுக்கு வந்து பெர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. 21% பை வால்யூம்னு கொடுத்துருப்பாங்க. 79% நைட்ரஜன் ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படின்னாங்க. அப்போ ஆக்சிஜனோட மாலிகுலர் வெயிட் எவ்வளவு? ஆக்சிஜனுக்கு 16, நைட்ரஜனுக்கு 14. ஓகே, இங்கே 2 இருக்கிறதுனால 16 × 2 32, 14 × 2 38. ஓகே, 21 × 32, 79 × 28. இது ரெண்டுத்தையும் கூட்டி கீழே போடணும். ஓகே, மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. நான் சொல்கிறத ஃபுல்லத்தையும் ஓரளவுக்கு நோட் பண்ணிவிட்டு சம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ ஆரோட கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, இது வந்து O2வாக இருக்கட்டும், N2வாக இருக்கட்டும், இண்டிவிஜுவல். இப்போ இது N2க்கு நான் கண்டுபிடிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அப்போ கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் என்னது N2. இந்த வேல்யூ ஃபிக்ஸடு தான் 8.314 அப்படிங்கிறது. மாலிகுலர் வெயிட் ஆஃப் நைட்ரஜன் எவ்வளோ? 28. இதையும் டிவைட் பண்ணிங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் நைட்ரஜன் கிடச்சிரும். ஓகே, அடுத்து இதே டென்சிட்டி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாஸ் பை என்னது வால்யூம். ஓகே, ஸ்மால் எம் அப்படிங்கிறது மாஸை குறிக்குது, கேபிட்டல் எம் அப்படிங்கிறது மாலிகுலர் வெயிட்டை குறிக்குது. ஓகே, இது நான் என்னென்ன சொல்கிறேனோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு சம் வரும்போது கொஸ்டின்லேருந்து நம்ம இந்த சிம்பிள்ஸை எடுத்துட்டோம்னா எந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்தந்த ஃபார்முலாஸ் அதுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு ஈஸியாக வேல்யூ பண்ணிச்சிடும். அடுத்து மோலார் ஃப்ராக்ஷன் அல்லது மோல் ஃப்ராக்ஷன். ஓகே, அது N2 வர்ற மாதிரி நான் எழுதியிருக்கிறேன். ஓகே, இந்த N2 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். N2வும் CO2வும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் N2க்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா மேலே N2 பேஸ் பண்ணி இருக்கும், கீழே டோட்டல் இருக்கும். இப்போ இதே நான் O2க்கு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். CO2 கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா மேலே எதை பொறுத்து இருக்கும்? ஸ்மால் எம்னா என்னது? மாசு. கேபிட்டல் எம்னா என்னது? மாலிகுலர் வெயிட். அப்போ மேலே எதை பொறுத்து இருக்கும்? CO2வை பொறுத்து இருக்கும். ஓகே, கீழே டினாமினேட்டர் இதில் உள்ள என்ன தான் அதே தான் இதுலேயும் சேம் தான். ஓகே, இது டோட்டல். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஈக்குவலண்ட். டோட்டல்னாலும் ஈக்குவலண்ட் மாலிகுலர் வெயிட் ஆஃப் த மிக்சர் கேட்டிருக்காங்க அப்படின்னா இதான் ஃபார்முலா. இப்போ N2வும் CO2வும் இருக்கிறதுனால YN2. ஒய்னா என்னது? மோல் ஃப்ராக்ஷன். எம் கேபிட்டல் இருக்குது, அப்போ மாலிகுலர் வெயிட்டு. அடுத்து ஸ்மால் ஒய் அப்படின்னா மோலார் இல்லைன்னா மோல் ஃப்ராக்ஷன். அடுத்து கேபிட்டல் எம் அப்படின்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் CO2. ஓகே, ஜஸ்ட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் சம்மு பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2 கேட்டிருக்காங்க அப்படின்னா YN2. YN2னா என்னதுப்பா? மோல் ஃப்ராக்ஷன் அல்லது மோலார் ஃப்ராக்ஷன். இதை கண்டுபிடிச்சி இதை தூக்கி என்ன பண்ணணும்? இதில் போடணும். அடுத்து மீன் ப்ரெஷர்னு கொஸ்டினில் கிவன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் கேட்டிருக்காங்க அப்படின்னா PV = என்னது? MRT. ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஐடென்டிஃபை பண்ணிடலாம். PM அப்படிங்கிறது மீன் ப்ரெஷர். இது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இப்போது வால்யூம் ஆஃப் நைட்ரஜன் தானே. இப்போ V ஆஃப் N2, மாஸ் ஆஃப் நைட்ரஜன், அடுத்து கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் நைட்ரஜன். எல்லாமே நம்ம ப்ரீவியஸான டேட்டா நான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் அடிங்க. ஓகே, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்து இது. ஓகே, ஜஸ்ட் நான் ஃபார்முலாஸ் எப்படி மேக் பண்ணுறங்கிறத சொல்லியிருக்கேன். அதையும் ஒரு தடவை ரீகால் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவோட எண்டில் கேஸ் மிக்சரில் ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓகே, இப்போ இதே நைட்ரஜன் கண்டுபிடிக்கும். இதே CO2 கேட்டாங்கன்னா அந்த N2 கூட இடத்துல என்னது? அதாவது வால்யூம் கண்டுபிடிக்குது. வால்யூம் ஆஃப் CO2 கேட்டிருக்காங்க அப்படின்னா N2 எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்னது? CO2 ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஈக்குவலண்ட் அல்லது டோட்டல். ஓகே, அப்படிங்கிற அர்த்தம். வால்யூம் ஆஃப் த மிக்சர் அப்படின்னா VM ப்ளஸ் என்னது? VN2 ப்ளஸ் என்னது? VCO2. நைட்ரஜனோட வால்யூமையும் கார்பன் டை ஆக்சைடோட வால்யூமையும் ஆட் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு. இப்போ மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபார்முலா என்னது? PV = என்னது? MRT. ஓகே, இதில் வந்து TM அப்படிங்கிறது மீன் டெம்பரேச்சர். புரிஞ்சுக்கிட்டு தான் இதையும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து டால்டன்ஸ் லா ஆஃப் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க அப்படின்னா எல்லா இண்டிவிஜுவல் ப்ரெஷரையும் என்ன பண்ணிக்கங்க? ஆட் பண்ணிடுங்க. அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த மிக்சர் கேட்டிருக்காங்க அப்படின்னா X ஆஃப் N2 × என்னது? CP ஆஃப் N2. ஓகே, இந்த X ஆஃப் N2 வந்து மாஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த X ஆஃப் N2O2 அப்படிங்கிறது எனக்கு மாஸ் ஃப்ராக்ஷன். மாஸ் ஃப்ராக்ஷனுக்குள்ள ஃபார்முலா இதுதான். ஓகே, அப்போ X ஆஃப் O2னா Y ஆஃப் O2. அது எதில் கொடுத்துருப்பாங்க? பெர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. கேபிட்டல் எம்னா என்னது? மாலிகுலர் வெயிட்டு. கேபிட்டல் எம் மட்டும்னா என்னது? மிக்சர். மிக்சரில் என்னெல்லாம் இருக்குன்னா உள்ளே என்னென்ன காற்று இருக்குது? இப்போ ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு எல்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாமே இதில் ஆட் பண்ணணும் டினாமினேட்டரில். ஓகே, ஆனால் நான் கண்டுபிடிக்கிற மாஸ் ஃப்ராக்ஷன் எதுக்கு தான்? O2க்கு மட்டும்தான். ஓகே, இதை கண்டுபிடிச்சி இதை என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போடணும். ஓகே, அடுத்து CPனா ஸ்பெசிஃபிக் ஹீட்டு. இது கொஷினில் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நம்ம சம் வரும்போது எப்படி நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த மிக்சர் அப்படின்னா டோட்டல் N2 C2 O2 அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸால் என்ன பண்ணிக்கணும்? மல்டிப்ளை பண்ணிக்கணும். அடுத்து கேஸ் கான்ஸ்டன்ட் மிக்சர் அப்படின்னா அதே ஃபார்முலா தான் அங்கே
சிபி ஸ்பெசிஃபிக் ஹீட்டால் மல்டிப்ளை பண்ணோம். இங்கே கேஸ் கான்ஸ்டண்ட்டால் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, மற்றபடி வர ஒன்றும் கிடையாது. அடுத்து மோலார் மாஸ் ஆஃப் எம், மோலார் மாஸ் ஆஃப் N2 கேட்டிருக்காங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆஃப் N2. இந்த எக்ஸ் ஆஃப் N2 கண்டுபிடிக்கிறது என்னது, இது ஃபார்முலா. ஓகே, அது கண்டுபிடிச்சி இதில் தூக்கி போடணும். இல்லைன்னா பெர்சன்டேஜில் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இன்ட்டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் நைட்ரஜன். மாலிகுலர் வெயிட் ஆஃப் நைட்ரஜன் என்னது, நைட்ரஜனோட வேல்யூ 14, 2 நைட்ரஜன்றதுனால 28. ஓகே, மோலார் மாஸ் அப்படிங்கிறது கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இதே ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஒரு டைம் எடுத்துகிட்டு நம்ம சம வரமும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் புக்கில் வந்து ரெஃபர் பண்ணி தான் அதை எழுதியிருக்கேன். புக்கில் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கும். ஓகே, மோஸ் ஃப்ராக்ஷன் அப்படின்னா எக்ஸைன்னு என்ன பண்ணுறாங்க, எக்ஸைனா இண்டிவிஜுவலுக்குள்ளது. ஓகே, இண்டிவிஜுவலுக்குள்ளது அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலோட மாசு பை டோட்டல் மிக்சரோட மாசு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இதுதான் கொஸ்டின் புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ சம்முக்கு வந்து போயிடலாம். ஓகே, இப்போது ஏரோட பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களா, மாலிகுலர் வெயிட் ஆஃப் த ஏர், ஆக்சிஜன் 1ன்னா 16, அப்போ 2ன்னா என்னது 32, இப்போ 32 போட்டுடலாம். நைட்ரஜன் 14, 2ன்னா 28. இதை போட்டுட்டு பெர்சன்டேஜெல்லாம் மல்டிப்ளை பண்ணுவோம். 21 இன்ட்டு 32, 79 இன்ட்டு 28 பை அந்த 2% ஆட் பண்ணி போட்டிங்கன்னா கிலோகிராம் பெர் கிலோ மோலில் கிடைக்கும். ஓகே, அப்போ கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஏருக்கு கேட்டிருக்காங்க. அப்போ கீழே என்ன போடணும், மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஏரை தான் போடணும். ஓகே, இதே இண்டிவிஜுவலாக கேட்டாங்கன்னா சரி சம குழப்பம் வேண்டாம், இண்டிவிஜுவல் ஃபார்முலா நோட் பண்ணிங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஆர் பாரோட வேல்யூ என்னது 8.314 தான். ஏரோட இது எவ்வளவு 28.84, அதை போட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் கிடச்சிடும். யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாலிகுலர் வெயிட்டோட யூனிட் கிலோகிராம் பெர் மோல், இதுக்கு வந்து கிலோ ஜூல் பெர் கேஜி கெல்வின். அடுத்து டென்சிட்டி கேட்டிருக்காங்கன்னா மாஸ் ஆஃப் ஏர் பை என்னது வால்யூம். மாஸ் ஆஃப் ஏர் வந்து நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 28.84. வால்யூம் வந்து கான்ஸ்டன்டான வேல்யூ. ஓகே, ஏருக்கு 22.4 இருக்கும். அப்போ டென்சிட்டியோட யூனிட் வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப்னு தெரிஞ்சிடும். அடுத்து கொஸ்டினில் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, வால்யூம் கொடுத்துருக்காங்க, கேஸ் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, என்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி, என்ட்ரோபி கொடுத்துருக்காங்க. ஓகே, இது ஏருக்குரியது. இப்போ நைட்ரஜனுக்குரியது தனியாக என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க. ஓகே, இது எல்லாமே இந்த பாக்ஸில் வந்து எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஓகே, டு ஃபைண்ட் HUS, ஹெச்னா என்னது, எஸ்னா என்னது அது தெரியும், என்ட்ரோபி. யூனா என்னது, இன்டர்னல் எனர்ஜி. ஹெச்னா என்னது, என்தால்பி. இது 3 என்னென்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது 3 நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த 3த்துக்கான கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாஸை நம்ம டேட்டாவில் போட்டு எழுத வேண்டியதான். ஓகே, HUS இதில் நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை நம்ம ரிவர்ஸ்லேருந்து போனோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ MA HA தேவைப்படுது, ஸ்மால் M ஸ்மால் N2 எல்லாமே தேவைப்படுது. அப்போ அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். PV = MRT. இதுலேருந்து ப்ரெஷர் ஆஃப் ஏர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதில் ப்ரெஷர் ஆஃப் என்னது நைட்ரஜன் கண்டுபிடிச்சலாம். இப்போ டோட்டல் மாஸ் வந்து என்னது, இது 3 கொஸ்டினில் கொடுத்தாங்க, இது 7 கொடுத்தாங்க, 10. இப்போ டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்தாங்க 298, வால்யூம் எவ்வளவு 1. இதை வச்சு ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிச்சிடலாமா, வால்யூம் எவ்வளவு 1, மாஸ் ஆஃப் த மிக்சர் எவ்வளோ 10, அதை வச்சு இது கண்டுபிடிச்சிடலாம். ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கான என்னது P ஆஃப் A ப்ளஸ் என்னது P ஆஃப் B. P ஆஃப் A எவ்வளவுங்கன்னு எனக்கு தெரியும், P ஆஃப் N2 என்னதுங்கிறது தெரியும், அதை ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறது P ஆஃப் Aங்கிறது மேலே கண்டுபிடிச்சிருக்கேன், P ஆஃப் N2ங்கிறது மேலே கண்டுபிடிச்சிருக்கேன். இதை கண்டுபிடிச்சி இந்த டேட்டாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் இதான் நம்ம இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த ஃபார்முலாவுக்கு என்ன தேவையான டேட்டாவோ அதை நான் ரிவர்ஸ்லேருந்து அப்ரோச் பண்ண வச்சுக்கேன். ரிவர்ஸ் மெத்தடாலஜி ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் எல்லா சம்முக்குமே. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷினில் கொடுத்துருக்க டேட்டாவிலேருந்து எடுத்து எழுதியாச்சு. மீன் ப்ரெஷரு பாரில் இருக்குது. இது பார் மாற்றுறது எப்படின்னா 2 × 10⁵ தான். ஓகே, 2 × 10 கியூப் இன்ட்டு 10 ஸ்கொயரு. ஓகே, அப்போ 2 × 100, அப்போ 200. இதுக்கு மேலே என்ன கொடுக்கலாம், கிலோ பஸ்கட். ஓகே, அடுத்து மீன் டெம்பரேச்சர் எல்லாத்தோட மீன் என்ன பார்த்தீங்கன்னா 13 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துட்டாங்க. 273 ஆட் பண்ணிங்கன்னா கெல்வினில் கிடச்சோம். அடுத்து வால்யூம் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ இதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க, determine the change in entropy, final pressure, partial pressure of each gas. ஓகே, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஈச் கேஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபார்முலா எழுதி வச்சு அதில் YO2 தேவைப்படுது. அப்போ YO2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, இப்படி தான் அப்ரோச்சே வந்து ரிவர்ஸ்லேருந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா ப்ரெஷர் பாரை வந்து மீன் ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த மீன் ப்ரெஷரால் YO2 பெருக்கிட்டேன்னா கிடச்சிடும். மீன் ப்ரெஷர் என்னது 2, அந்த YO2 ஒன்று கண்டுபிடிக்கும் இண்டிவிஜுவலுக்கு. அப்போ YO2 இது கண்டுபிடிக்கும். இதில் என்னென்ன கேஸஸ்லாம் இருக்குது, ஃபஸ்ட்டு அந்த ஆக்சிஜனை பற்றி மேலே ப்ளஸ் டோட்டல் லெவல் பற்றி என்னது டினாமினேட்டரில் வரும். இந்த டினாமினேட்டர் தான் அடுத்ததுக்கு என்ன ஆகுது வரப்போகுது. ஏன்னா இது ஆக்சிஜன் கண்டுபிடிக்குது, இது நைட்ரஜன் கண்டுபிடிக்குது. அப்போ நைட்ரஜனை பற்றி மேலே ஸ்மால் எம்னா என்னது மாசு, கேபிட்டல் எம்னா என்னது மாலிகுலர் வெயிட்டு, இது என்னது மாசு. வேல்யூ மட்டும் போடுங்கப்பா, முடிஞ்சிச்சு.
அப்போ இந்த mn2 தெரியாது, மாஸ் தெரியாது. அப்போ மாஸ் தெரியறதுக்கு என்ன ஃபார்முலா? புரியுதா? ரிவர்ஸ்லேருந்து நான் சம் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான். புரியுதா? ஏன்னா எதுக்கு இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதில் நம்ம தூக்கி போடுறதுக்கு நமக்கு எது கண்டுபிடிக்கணும்? PO2 பார்ஷியல் ப்ரெஷர் இண்டிவிஜுவல் கேட்டிருக்காங்க. அப்போ பார்ஷியல் ப்ரெஷர் இண்டிவிஜுவலுக்கு என்னதுன்னு பார்ப்போம். அந்த இண்டிவிஜுவலுக்கு Y0 தேவைப்படுது, Y0க்கு என்ன ஃபார்முலாம் பார்ப்போம். அதில் ஏதோ ஒரு டேட்டா தேவைப்படுது. அப்போ அந்த டேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது? மேலே போடும். ரிவர்ஸ்லேருந்து நம்ம சம்ம சால்வ் பண்ணால் ரொம்ப ஈஸி. இப்போ RO2 கேஸ் கான்ஸ்டன்ட்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டால் அந்த மாலிகுலர் வெயிட் ஆஃப் ஆக்சிஜன் வகுத்துட்டுனா கிடச்சிட போகுது. டெம்பரேச்சர் தெரிஞ்சது தான். அதேமாதிரி நைட்ரஜன் கேட்டிருக்காங்கன்னா அந்த மாலிகுலர் வெயிட்டால் வகுத்துட்டுனா நைட்ரஜன் கிடச்சிட போகுது. அடுத்து MCO2 என்னவோ அதை போட்டிங்கன்னா கிடச்சிட போகுது. ஓகே, இது ரெண்டுத்தையும் போட்டு ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் அப்ளை மட்டும் பண்ணுறோம். ஏன் நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அதையும் என்ன பண்ணியாச்சு, ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இதுதான்ப்பா அப்ரோச் பண்ணுவோம். ஓகே, அடுத்து YCO2 போட்டோன்னா அதில் கிடச்சிட போகுது. அதை வச்சு PCO2 கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 2 பார், இப்போ டோட்டல் ப்ரெஷர் டால்டன்ஸோட ப்ரெஷர் கேட்டிருக்காங்க அப்படின்னா PO2 ப்ளஸ் என்னது, இது கூட வேண்டாம், ஃபைனல் ப்ரெஷர் வந்து வேண்டாம். PO2 ப்ளஸ் PN2 இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன தான் வரப்போகுது? 2 பார் தான் வந்து வரப்போகுது. சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்களா, ஃபார்முலாவே எழுதுங்க. இப்போ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா மீன் டெம்பரேச்சரும் TO2 டெம்பரேச்சரும் ஃபஸ்ட்டே என்னன்னு சொல்லிட்டாங்க, சேம்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே 286 தான். ஓகே, அப்போ என்ன பண்ணிடணும், அதை இந்த டேமே என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஏன்னா ln 1 வரும், ln 1 இது 0 -O2 R2 ln PO2. இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், Y0ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஏன்னா ஃபார்முலா நமக்கு தெரியும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஈக்குவல் டு Y ஆஃப் O2. Y ஆஃப்னா என்னது, இண்டிவிஜுவலோட மோல் ஃப்ராக்ஷன். Y ஆஃப்னா என்னது, இண்டிவிஜுவலோட மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு மீன் ப்ரெஷர். மீன் ப்ரெஷர் நமக்கு சரி, இதில் PO2 பை என்னது, Pன்னு இருக்குது. PO2 பை PM, PAனால ஒன்று தான். அதுக்கு பேர் என்ன போடலாம், Y0 போட்டுக்கலாம். Y0 எனக்கு தெரியும். Y0 என்னது 0.286. இப்போ இந்த இடத்துக்கு வேலை 0.286 போட்டுக்கலாம். ln RO2ஓட வேல்யூ MO2ஓட வேல்யூ நெகட்டிவ். ஏன்னா இந்த டேம் கேன்சல் ஆயிரும். ln 0 இந்த டேம் பார்த்தீங்கன்னா இங்கே TO2 போட்டோன்னு வச்சுக்கோங்க, 1/1 ஆயிரும். ln 1 0. ஓகே, அடுத்து என்ட்ரோபி ஆஃப் N2 அதே மணிக்கு தான். இந்த டேம் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இந்த டேம் மட்டும் வரும். இது N2க்கு, இது ஆக்சிஜனுக்கு கண்டுபிடிக்கிறது. ஓகே, அது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சி சேஞ்ச் இன் என்ட்ரோபி SO2 கண்டுபிடிக்கிறது அதே தான். ஓகே, அதையும் போட்டிங்கன்னா இந்த டேமுக்கு பதில் என்னது YCO2 போட்டிங்கன்னா ஆன்சர். ஓகே, அடுத்து க்ளோஸ்டு கண்டெய்னர், அதுக்கு வால்யூம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.1 மீட்டருக்கு கொடுத்துருக்காங்க. டெம்பரேச்சர் மீன் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் A எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.5 MPa. அதை kPaக்கு மாற்றிக்கோங்க. அது மாற்றுறது 2.5 இன்ட்டு மெகா அப்படின்னா 10⁻6 பாஸ்கல். இதை 10⁻3 இன்ட்டு 10⁻3 எழுதிக்கலாம், 2.5. இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம் 2500. இதை கிலோன்னு எழுதிக்கலாம். இது பாஸ்கல் ஆல்ரெடி இருக்குது. 1 MPa அதே முடிக்கலாம், 1000 இருக்கும். இப்போ மாஸ் ஆஃப் ஏர் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, PV = MRT. இதிலேருந்து சரி அப்படி கூட வேண்டாம், நெட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க. ஓகே, நெட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஃபார்முலா எழுதுவோம். இப்படி தான் நம்ம சம்ம செய்யணும். அதுக்கான ஃபார்முலா என்ன தேவைப்படுது, -MARLnP. ஏன்னா இந்த டேர்மில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மணிக்கு இந்த ஃபஸ்ட் டேர்ம் எல்லா எல்லையுமே கேன்சல் ஆகிடும். ஏன்னா டீயோட டெம்பரேச்சர் எல்லாமே சேம் தான் கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்போ இந்த TM/TO2 இருக்கிற இடத்துல நான் TO2 போட்டாலும் இந்த டேர்ம் LN என்ன ஆயிரும், கேன்சல் ஆகிடும். இது பேரும் செத்துரும். அப்போ -MRLn PO2 என்னது இதுன்னு வரும். ஓகே, PO2/PM டோட்டலு அந்த இண்டிவிஜுவல் PAன்னு போட்டிருக்காங்க, டோட்டலாக PMனு போட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி B காம்போனண்ட்டுக்கு. அப்போ இதில் என்ன தேவைப்படுது, M தேவைப்படுது. இதுலேயும் MA தேவைப்படுது, MB தேவைப்படுது, அடுத்து PA தேவைப்படுது, PB தேவைப்படுது, PMO என்ன தேவைப்படுது. ஓகே, அப்போ PM கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, MM RT VM. இப்போ வால்யூம் ஆஃப் த மிக்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் த மிக்சர் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. அடுத்து டோட்டல் மாஸ் ஆஃப் த மிக்சர் தேவைப்படுது. அப்போ MA என்னென்னு ஃபஸ்ட்டே கண்டுபிடிக்கணும். அப்போ MA கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி ஃபார்முலா PV = MRT தான். அடுத்து MB கண்டுபிடிக்கும். நான் எதுக்காண்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேங்கிறது தெரியுதா, ரிவர்ஸ் மெத்தடாலஜி. ஓகே, அந்த ஃபார்முலா போட்டோன்னா தான் எனக்கு இந்த 2 வேல்யூஸும் வருது. அந்த 2 வேல்யூஸும் இதில் நான் யூஸ் பண்ணுறேன், இதில் யூஸ் பண்ணுறது இங்கே வருது, இங்கே யூஸ் பண்ணுறது இங்கே தூக்கி நான் போட்டேன்னா ஃபைனலாக நெட் சேஞ்ச் இன் என்ட்ரோபி தெரிஞ்சிருக்கு. ஓகே, அடுத்த மாஸ் ஆஃப் மிக்சர் XO2 XN2 கொடுத்துருக்காங்க. XNன்னா என்னது, அந்த நொட்டேஷன் முக்கியமாக மாஸ் ஃப்ராக்ஷன். எனக்கே கொஞ்சம் உழப்போம். ஓகே, நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. எனக்கே நான் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஓகே, எல்லாருமே ரெஃபர் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. நானும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி தான் எனக்கு கொஞ்சம் அந்த எக்ஸும் ஒய்லேயும் கொஞ்சம் இது வரும். ஒய்னா மோலாரு, எக்ஸ்னா என்னது மாசு, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மோலாரு மாசு மோல். ஓகே, ஒய்னா என்னது மோல், எக்ஸ்னா என்னது மாஸ். ஓகே, மாஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் கண்டெய்ன்ஸ் 50% கொடுத்துருக்காங்க, 0.5.
நைட்ரஜன் ஆக்சிஜன் போட்டாச்சு. எம்எம் ப்ரெஷரு டெம்பரேச்சர் இது கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ராசஸ்ஸு? அடைபாடிக் ப்ராசஸ். ஓகே, ஏன்னா வந்து PV பவர் n இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்டு. அடுத்து Cp of N2, Cp of O2, Cp of C2 அதோட வேல்யூ என்ன பண்ணுறாங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் த ஒர்க் டன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சேஞ்ச் இன் என்ட்ரோபி. சாரி, பாலிட்ராபிக் மாற்றி சொல்லிட்டேன். பாலிட்ராபிக். ஓகே, பாலிட்ராபிக் ப்ராசஸ்ன்னு கொஸ்டினில் கிவன். ஓகே, அடைபாட்டிக்னா PV பவர் காமாவில் வரும். PV பவர் n ஈக்குவல் டு C. ஓகே, எண்ணுக்குரிய இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க? 1.25 கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்? வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட்டை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் த மிக்சர் கண்டுபிடிக்கணும். அப்போ Xn2 இது நான் ஆல்ரெடி ஃபார்முலாவில் நான் சொன்னது தான். அதான் நோட் பண்ணிக்கோங்க. Xn2 × Cpn2. ஓகே, Xn2 × Cpn2. அதேமாதிரி XO2 × Cpo2. இதோட ஜஸ்ட் வேல்யூஸ் மட்டும் ப்ளேஸ் பண்ணி கிடச்சிடும். அதேமாதிரி கேஸ் கான்ஸ்டன்டோட மிக்சர் எழுதி வச்சுருக்கேன். இந்த கேஸ் கான்ஸ்டன்ட் அதோட ஆர்னு வரும். அவ்வளோதான். அங்கே Pன்னு வரும், இங்கே ஆர்னு வரும். ஓகே, அதையும் சால்வ் பண்ணியாச்சு. Cp - Cv = ஆர்னு நமக்கு தெரியும். அதை வச்சு எனக்கு எது தெரியாது? CVM தெரியாது. அதை போட்டிங்கன்னா எடுத்துக்கிறோம். இப்போ எனக்கு இன்டர்னல் எனர்ஜி கேட்டிருக்காங்க, ஒர்க் டன் கேட்டிருக்காங்க. இப்போ ஒர்க் டனுக்குரிய ஃபார்முலா இது. இதில் எனக்கு என்னெல்லாம் தெரியாது? P1 V1 P2 V2. ஓகே, இதை யூஸ் பண்ணலாம், இல்லை இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, எதனால் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? டெம்பரேச்சர் ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டெம்பரேச்சர் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சருக்கும் ப்ரெஷருக்கு என்ன ரிலேஷன்? பாலிட்ராபிக் ப்ராசஸ் கூடியதுன்னு பார்க்கணும். இப்போ T2/T1 = P2/P1 n-1 n. எண்ணுக்குரிய இடத்துல 1.25 போட்டுக்கோங்க. அதை கண்டுபிடிச்சா வேல்யூ வரும். ஒரு டன் என்ன ஆயிரும்? கிடச்சோம். மாஸ் வந்து டோட்டல் தான் போடணும். இப்போ கேஸ் கான்ஸ்டன்ட்டும் டோட்டல் தான் போடணும். கேஸ் கான்ஸ்டன்ட் டோட்டல் எவ்வளோ? 0.27. அடுத்து T1 T2 போட்டுடலாம், n-1 போட்டுடலாம். ஓகே, ஒரு டன் தெரிஞ்சிச்சா? நெகட்டிவ் சைன்ஸ்னா ஒர்க் இன்புட்டு. அடுத்து டெல்டா யூக்கு ஃபார்முலா இதுவும் ஓவராலுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து Q = W + del Q. அதை போட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டில் தெரியும். நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் தட் ஹீட் இஸ் ரிஜெக்டட் ஃப்ரம் த சிஸ்டம். ஃபஸ்ட் லெசனில் பார்த்த அதே கான்செப்ட் தான். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மீன் டெம்பரேச்சர் எதுவுமே சேம்னு அவன் சொல்லலை. இந்த மீன் டெம்பரேச்சர் எதுவுமே சேம்னு சொல்லலை. T2/T1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ ஃபார்முலாவில் இந்த டேம் வரும். இல்லைன்னா தான் அந்த டைம் என்ன ஆகிரும்? கேன்சல் ஆகும். ஓகே, இதுவும் ப்ரெஷருக்கு தான் போடணும். T2 எனக்கு தெரியும், அதுவும் அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணிடலாம்? இங்கே நான் T2 கண்டுபிடிக்கும் போது T1ம் T2க்கும் டிஃப்ரென்ஸ் ஒன்று போல் இருந்தால் இந்த டேம் என்னென்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். அப்போனா T2ம் T1ம் வேறு தான் வந்திருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா T1 இடத்துல 293, T2 இடத்துல இது. அப்போ நான் அந்த ஃபார்முலா இந்த T2/T1 யூஸ் பண்ணலாம். நெகட்டிவ் சைன்ஸ் இண்டிகேட்ஸ் தட் என்ட்ரோபி டிக்ரீசஸ் டியூ டு எதனால் டிக்ரீஸ் ஆகுது? ஹீட் ரிஜெக்ஷன். எப்படி? இப்போ இது குறையுது, ஹீட் ரிஜெக்ஷன் குறையுது. அப்போ என்ட்ரோபி ஆல்வேஸ் என்னது? குறையத்தாங்க. ஓகே, அடுத்த சம். ஒரு டேங்க் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் த மாஸ் ஆஃப் ஈச் டேங்க், பார்ஷியல் வால்யூம் ஆஃப் கேஸ். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் கண்டுபிடிக்கணும். PM = PM2. மீன் ப்ரெஷர் மாஸ் தனியாகவும் கேட்டிருக்காங்கல்ல. மாஸ் ஆஃப் த ஈச் கேஸ் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு PO2 VM RO2 கண்டுருக்காங்கன்னா கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவால் அந்த ரெஸ்பெக்டிவ் கேஸோட மாலிகுலர் வெயிட்டெல்லாம் வகுத்துடணும். 8.314 தான் மேலே. இப்போ டினாமினேட்டர் மட்டும் என்ன ஆகும்? நைட்ரஜனுக்கு 28 வரும், கார்பன் டை ஆக்சைடுக்கு 44 வரும், நைட்ரஜனுக்கு 28 வரும், ஆக்சிஜனுக்கு 32 வரும். அதெல்லாம் வகுத்துட்டேன்னா முடிஞ்சிச்சு. TM போட்டிங்கன்னா மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் கிடச்சிடும். ஓகே, ஆக்சிஜன் கிடச்சிட்டு அப்படின்னா எனக்கு மீன் ப்ரெஷர் எவ்வளோன்னு தெரியும், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோன்னு தெரியும், பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் தெரியும். இதுலேருந்து கணிச்சா பார்ஷியல் ப்ரெஷர் நைட்ரஜன் கிடச்சிடும். அடுத்து மாஸ் ஆஃப் நைட்ரஜன் கண்டுபிடிக்கணும். அடுத்து வால்யூம் ஆக்சிஜன் கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் வால்யூம் தான் என்னது? VO2 + என்னது? VN2. எனக்கு VO2 தெரியும். டோட்டல் வால்யூம் எவ்வளோ கொடுத்துருந்தாங்களா? டோட்டல் வால்யூம் 1 மீட்டர் கியூப். சரி, டோட்டல் வால்யூம் என்ன கொடுத்துருந்தாங்க? 1 மீட்டர் கியூப்னு கொடுத்துருந்தாங்க. அதை என்ன பண்ணிக்கலாம்னா அந்த வேல்யூவில் தூக்கி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். VO = VO2 + VN2. VN2 தேவை அப்படின்னா Vலேருந்து இந்த கழிச்சிடலாம். இந்த வேல்யூவை கழிச்சு நான் நைட்ரஜன் கூடியது என்ன தெரிஞ்சிடும். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்கன்னா ON2 கொடுத்துருக்காங்க. OEனா என்னது? மோலார் ஃப்ராக்ஷன். ஓகே, மோலார் ஃப்ராக்ஷன் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சிஜன், மீத்தேன். ஓகே, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் மீத்தேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, T மீன் டெம்பரேச்சர் வந்து 296ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் மீத்தேன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா போட்டுக்கோங்க. PM தேவை. PCH4 என்னது? YCH4.
அதை போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் O2 என்ன, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் நைட்ரஜன் என்ன, அது தனித்தனியாக கண்டுபிடிச்சலாம். இன்கேஸ் YO2 தெரியலன்னா என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் மெத்தடாலஜி படி அந்த ஃபார்முலாக்கு நான் போகணும். ஓகே, அந்த 3 டேட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மாலிகுலர் வெயிட் ஆஃப் த மிக்சர். ஓகே, அதுக்கு என்ன தேவை, YO2 MO2, YCH4 MCH4, YN2 MN2. இதில் மாஸ் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். எது கண்டுபிடிக்கணும், ஏன்னா கொஸ்டினில் மாஸ் ஃப்ராக்ஷன் கேட்டிருக்காங்களா, மாஸ் ப்ரொபோர்ஷன் கேட்டிருக்காங்கல்ல, மாஸ் ப்ரொபோர்ஷன். மாஸ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஃபார்முலா மட்டும் எழுதுங்க. YO2 எனக்கு தெரியும், இதோட வேல்யூ தெரியும், எம்மோட வேல்யூ இங்கே டோட்டல் மிக்சர் எவ்வளோ 25.6 போட்டணும். இது வந்து மாலிகுலர் ரேட் ஆஃப் ஆக்சிஜன் 32, மீத்தேன் என்னது 16. எப்படி 16, கார்பன் 12, ஹைட்ரஜன் 1, இங்கே 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 4 × 1 16, நைட்ரஜன் 28 பிரச்சனை இல்லை, இது கொஸ்டினில் கிவன். ஓகே, இப்போ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் படி பார்த்தீங்கன்னா 834 பை மாஸ் ஆஃப் த மிக்சர் எவ்வளவு 25.6, அதையும் போட்டு பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். PV = MRT, வால்யூம் ஆஃப் த டோட்டல் மிக்சர் போட்டிங்கன்னா வால்யூமே 1000 கிடச்சிடும். ஓகே, ஜஸ்ட்டு அந்த ரிவர்ஸ் மெத்தடாலஜி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போதும்ப்பா. அடுத்த சம் பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே கொடுத்துருக்காங்க. மாசு சின்ன இதுனா என்னது மாசு, கேபிட்டல் எம்னா என்னது மாலிகுலர் வெயிட். இப்போ P1 T1 P2 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, இனிஷியல் அண்ட் ஃபைனல் ப்ரெஷர் ஆஃப் ஈச் காம்போனன்ட். ஓகே, ஃபைனல் டெம்பரேச்சர். ஓகே, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, சேஞ்ச் இன் என்ட்ரோபி, ஒர்க் டன். ஓகே, அப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதி பார்க்கலாம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, இதில் MM தேவைப்படுது. அப்போ MM தேவைன்னா இதுக்குள்ளே என்னென்ன கேஸ் இருக்கோ எல்லாத்தோட மிக்சரும் தேவைப்படும். அப்போ ஒருவருக்கும் M கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இது ஸ்பெசிஃபிக் வால்யூம் மிக்சர் கேட்டிருக்குங்க. அப்போ ஒருவருக்கும் ஸ்பெசிஃபிக் வால்யூம் கண்டுபிடிச்சி அதை கூட்டினா தான் எனக்கு என்ன கிடைக்கும், CVM கிடைக்கும். ஓகே, இது மூலிமா புரிஞ்சிச்சா எதுக்காண்டி நம்ம இந்த CVM கண்டுபிடிக்க போகிறோம், எதுக்காண்டி இது MM கண்டுபிடிக்க போகிறோங்கிறது தெரிஞ்சிச்சா, அதுதான் தெரியும். ஓகே, அடுத்து டெல்டா ஹெச் அதே மணிக்கு தான் ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதுனா அதில் என்ன தேவைப்படுது, CPM தேவைப்படுது, CPM. ஓகே, அப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷருக்குரிய வேல்யூ நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அடுத்து என்னது T2 - T1. ஓகே, அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து என்ட்ரோபி, அதுக்கான ஃபார்முலா எழுதியாச்சு. இங்கே டெம்பரேச்சர் சேம்னு அவங்க கொடுக்கல, ஏன்னா T1 மட்டும்தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 கொடுத்துருக்காங்க, மீன் டெம்பரேச்சர் கொடுக்கல. ஓகே, அப்போ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபார்முலாவில் எனக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, MM தேவைப்படுது, CVM தேவைப்படுது. CVM தேவைப்படுதுன்னா இதில் இந்த ஃபார்முலா எழுதுறேன். இதில் எனக்கு YO2 தேவைப்படுது. CVO2 கொடுத்துருந்தாங்கன்னா அப்ளை பண்ணுவோம், இல்லை அதையும் என்ன பண்ணணும், நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம், CP - CV = R. இந்த ஃபார்முலாவில் தூக்கி கண்டுபிடிக்கலாம். கேஸ் கான்ஸ்டன்ட், ஸ்பெசிஃபிக் ஹீட்டட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் மைனஸ் ஸ்பெசிஃபிக் ஹீட்டட் கான்ஸ்டன்ட் வால்யூம் = கேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த வால்யூமை போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதுதான் பிரச்சனை இப்போ ஆரம்பிக்கும். என்னென்னா பார்த்தீங்கன்னா YN2 தேவை. அப்போ இண்டிவிஜுவலாக அதுக்கு கண்டுபிடிக்கணும். கீழே டினாமினேட்டர் டோட்டல், இங்கே என்ன இருக்கோ அதுக்கு மட்டும் உள்ளது தனி, மேலே உள்ளது என்னது மாசு, கீழே உள்ளது என்னது மாலிகுலர் வெயிட். N2 கண்டுபிடிக்கிறேன், O2 கண்டுபிடிக்கிறேன், அடுத்து பார்ஷியல் ப்ரெஷர் 1 கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா அதுவும் எனக்கு தேவைப்படுது. YN2 இன்ட்டு என்னது, அதோட ப்ரெஷர் 100, கொஸ்டினில் கிவன், அதோட ப்ரெஷர் 100, இன்னொரு ப்ரெஷர் என்னது 500. அடுத்து பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் N2 கண்டுபிடிக்கிறேன். ஓகே, அடுத்து இது இனிஷியல் பார்ஷியல் ப்ரெஷர், ஃபைனல் பார்ஷியல் ப்ரெஷர். இங்கே P1 பெருக்குனா, ஏன்னா இங்கே ப்ரெஷரும் சேம்னு சொல்லலை, ப்ரெஷர் சேம்னு சொல்லிட்டாங்கன்னா நான் ஃபார்முலாவை எப்படி மாற்றிடுவேன்னு பார்த்தீங்கன்னா YO2 இன்ட்டு என்னது PMனு மாற்றிடுவேன். ஆனால் PMனு மாற்ற முடியாது, ஏன்னா இங்கே 2 ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெஸ்பெக்டிவாக இனிஷியலுக்கு என்னது P1, ஃபைனலுக்கு என்னது P2, அதால் பெருக்கணும். ஆனால் இந்த மோல் ஃப்ராக்ஷனோட வேல்யூ ரெண்டுத்துக்குமே பொது தான். ரெண்டுத்துக்குமே பொதுன்னா N2க்கு 0.417, O2க்கு என்னது 0.583. ஓகே, ஆனால் இதுக்கு மட்டும் மாறுபடும். ஓகே, அடுத்து இதில் இந்த ரிலேஷன்லேருந்து டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர் கேட்டிருந்தாங்களா. அப்போ எனக்கு P2வும் தெரியும், P1ம் தெரியும், காமாவோட வேல்யூ எனக்கு தெரியும், 1.4ங்கிறது எனக்கு தெரியும். எப்படி காமா 1.4 நீங்கள் சொல்கிறீங்க, அடையபேட்டிக்கலி. ஓகே, பாலிடெலபிக்னா பார்த்தோம், இது அடையபேட்டிக்கலி. ஓகே, அதை போட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ CPM வேல்யூ கண்டுபிடிக்கணும். Y(O2) × CP(O2), Y(N2) × CP(N2). ஓகே, அதை போட்டாச்சு. கேஸ் கான்ஸ்டன்ட்டோட மிக்சர் தேவை டோட்டல் அப்படின்னா O2க்கு என்னது, அதால் வகுக்கணும். அடுத்து கேஸ் 8.314 N2ஆல் வகுக்கணும். அப்போ CP - CV = CVO2 = CP - CV = 6. இதுலேருந்து எனக்கு CP தெரியும். கொஷினில் கொடுத்துருக்காங்களோ, CpO2 கொடுத்துட்டாங்கண்ணே, CpO2 கொடுத்துட்டாங்க. இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், CvO2 கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிடலாம், CpO2 கண்டுபிடிச்சிடலாம். N2 கொடுத்துருக்காங்க. இப்போ CpO2னா என்னது, அதோட வேல்யூ 1.04 0.914 0.914 மைனஸ் என்ன R2. இப்போ CvO2 எனக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா CP - CV தான் 6,
இந்த ஃபார்முலாவை இதை உல்ட்டா பண்ணி எழுதியிருக்காங்க. இது அங்கே போச்சுன்னா சிவி ஈக்குவல் டு சிபி மைனஸ் என்னது ஆறு. இது நான் ஓட்டோ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இங்கேயும் ஓட்டோ இங்கேயும் ஓட்டோ இங்கேயும் ஓட்டோ முடிஞ்சு சிவி தெரிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி CVN2 கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஃபார்முலா ப்ளேஸ் மட்டும் பண்ணுறாங்க. எம் ஆஃப் மிக்சர் எவ்வளவு 13, சிவி ஆஃப் எம் எவ்வளவு 0.69, T2 எவ்வளவு, T1 எவ்வளவு. ஏன்னா T1 கொஸ்டினில் தெரியும், T2 அந்த ரிலேஷன் வச்சு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஜஸ்ட் இந்த ஃபார்முலாஸை மட்டும் ப்ளேஸ் பண்ணுங்கப்பா. ஓகே, அடுத்து சம்மை மட்டும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன தேவைங்கிறது நான் காட்டுறேன், நோட் பண்ணிக்கோங்க. மாஸ் ஆஃப் N2 மாஸ் ஆஃப் CO2 கொடுத்துருங்க. ஈக்குவலண்ட் கேட்டிருக்காங்க, பார்ஷியல் ப்ரெஷர் கேட்டிருக்காங்க. ஓகே, ஜஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க, மாஸ் மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. மோல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கும்போது மேலே என்னது அதுக்கான N2க்குள்ளது, கீழே டோட்டல். ஓகே, அடுத்து ஈக்குவலண்ட் கேட்டிருக்காங்களா அந்த ஃபார்முலா எல்லாமே நான் ஃபஸ்ட்டு நான் நோட்டில் காமிச்சேன் அதே ஃபார்முலாஸ் தான். அடுத்து டோட்டல் மாஸும் கண்டுபிடிச்சிடலாம். கேஸ் கான்ஸ்டன்ட் N2க்கு என்னது, CO2க்கு என்னது, டோட்டல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஈக்குவலன்னா என்னது டோட்டல்னு அர்த்தம். அதை கண்டுபிடிச்சி போடுறாங்க. அடுத்து பார்ஷியல் ப்ரெஷர் N2னா இங்கே ஒரே டெம்பரேச்சர் தான் கொடுத்துருக்காங்க, ஒரே ப்ரெஷர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிக்கலாம், PM இன்னொரு யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே தான் தனித்தனியாக கொடுத்தாங்கன்னு சொல்லி தனித்தனியாக கண்டுபிடிச்சோம். ஓகே, புரிஞ்சிட்டா? அடுத்து இந்த சம் எம் கொடுத்துருக்காங்கன்னா மாசு, இது வால்யூமு, இது என்னது டெம்பரேச்சர். எக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது என்னது, எக்ஸ்னால் என்னது மாஸ் ஃப்ராக்ஷன். ஓகே, இது எல்லாமே என்னது எம் கொடுத்துருக்காங்க ஆனால் மோலில் இருக்குது. ஓகே, அப்போ மோலார் ஃப்ராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். மோலார் ஃப்ராக்ஷன் அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், கால்குலேட் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஈச். ஓகே, ஃபார்முலா எழுதுங்க ஃபஸ்ட்டு. அடுத்து டோட்டல் ப்ரெஷர். ஓகே, இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் கேட்டாங்க. ஓகே, இப்போ பார்ஷியல் ப்ரெஷர் கேட்டிருக்காங்கன்னா XO2 × PA. இப்போ XO2 தேவைப்படுது. XO2 என்னது 23.3%. இது கொஷினில் கொடுத்துருந்ததுனால பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ இது என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் PA எனக்கு தெரியாத, ஏரோட இதுக்கு தெரியாத பார்ஷியல் ப்ரெஷர். அப்போ ஏரோட பார்ஷியல் ப்ரெஷர் தெரியணும் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், YA × என்னது PM. அதே மாதிரி அப்போ YA தேவைப்படுது. அப்போ YA என்னது, ஏருக்குரியது. அப்போ ஏர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, அது தனி. அப்போ இதை கண்டுபிடிச்சாதான் இதை கண்டுபிடிச்சி இதில் நான் என்ன பண்ண முடியும், ப்ளேஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ நீங்கள் இது ஓகே தான் சொல்கிறீங்க. இப்போ இந்த PM கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த PM பற்றி அவங்க பேசவே இல்லையே, எங்கேயுமே ப்ரெஷர் கொடுக்கல. அப்போ PM கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது, PV = இது MRT. இது கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஓகே, என்ன பண்ணணும், நம்ம என்ன டேட்டா தேவையோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் கேட்டுருக்காங்களா, பார்ஷியல் ப்ரெஷருக்கு நான் ஃபார்முலா எழுதுறேன். அதில் எனக்கு PA தேவைப்படுது. இப்போ PA தேவைப்படுதுன்னா அதை தனியாக நான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். யாருக்குரிய வேல்யூ ஃபார்முலாவை போட்டு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இதாக இருக்குது, PA கண்டுபிடிக்கணும், Y ஆஃப் A × இப்போ எனக்கு PM தேவைப்படுது, மீன் ப்ரெஷர். இப்போ மீன் ப்ரெஷர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, அதில் எனக்கு MM தேவைப்படுது. எப்போ MM கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, கார்பன் மோனாக்சைடையும் ஏரையும் கூட்டு. அப்போ MCO நீ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, அப்போ நீ MCO நீ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஓகே, இப்போ MCO MNO கண்டுபிடிக்கணும்னா எனக்கு கேஸ் கான்ஸ்டன்ட்டாக வேல்யூ தெரியணும். ஓகே, இப்போ RCO கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RM கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது YCO தேவை, அதை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து YA தேவை, அதையும் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதில் எனக்கு MA MM தேவைப்படுது. அப்போ என்ன MA கேபிட்டல், ஏன்னா மோலார் தான் தேவைப்படுது. இப்போ மோலார்னால் என்னது, கொஷினில் கொடுத்துருக்கிறது நம்பர் இன்ட்டு அதோட மாலிகுலர் வெயிட்டெல்லாம் பெருக்கணும். கொஷினில் கொடுத்துருக்க நம்பர் என்னது 0.233 இன்ட்டு அதோட மாலிகுலர் வெயிட் என்னது 32. அதை போட்டோன்னா கிடச்சிட போகுது. நைட்ரஜனுக்கு இதே மாதிரி நம்ம நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் நைட்ரஜன் என்னது, கேஸ் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஆக்சிஜன் என்னது, அதை தனியாக கண்டுபிடிச்சி அதுக்கு டோட்டல். ஏன்னா இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஏர். ஓகே, இப்போ X ஆஃப் O2 என்னது RO2, X ஆஃப் N2 என்னது RN2. ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ஃபார்முலா ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் மட்டும் என்ன பண்ணுறேன். ஓகே, சம் புரிஞ்சுதா, ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன இந்த இதிலேருந்து நான் ஆரம்பிக்கேன். இதில் எனக்கு XO2 தேவைப்படுது. அப்போ XO2 எப்படி கண்டுபிடிப்பேன். அடுத்து PA தேவைப்படுது. அப்போ PA தேவை அப்படின்னா அதை எப்படி நான் கண்டுபிடிப்பேன், PA தேவை. அப்போ YA எனக்கு தேவைப்படுறதான் கண்டுபிடிச்சா தான் நான் PA கண்டுபிடிப்பேன். அப்போ YA கண்டுபிடிப்பேன். YA கண்டுபிடிக்கணும்னா எனக்கு இந்த கேபிட்டல் MA தேவைப்படுது, மாசு. ஓகே, இல்லை ஸ்மால் மாசு தேவைப்படுது. அப்போ கேபிட்டல் மாசு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, மோலார் மாசு, அது கண்டுபிடிக்கிறது என்னது. அப்போ அதை தனித்தனியாக MO2 கண்டுபிடிக்கணும், N2 கண்டுபிடிக்கணும். அப்போ MO2க்கு எப்படி கண்டுபிடிப்பேன்,
அந்த பர்சன்டேஜால் இன்ட்டு மாலிகுலர் வெயிட் போட்டிங்கன்னா எனக்கு என்ன கிடச்சிடும், மோலார் மாஸ் கிடச்சிடும். ஓகே, ரிவர்ஸ்லேருந்து இந்த சம் அப்ரோச் பண்ணுங்கள். ஓகே, நான் 2-3 சம்மன் அப்படியே காட்டுறேன், ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் இட். ஓகே, புரியலன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டாவும் நான் அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மாலிகுலர் மாஸ் கேட்டிருக்காங்க, கேஸ் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, மாஸ் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, மாஸ் ஆஃப் த மிக்சர் கேட்டிருக்காங்க. அப்போ எம்எம் கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஓகே, இதுவே ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. ஓகே, அது புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், இன்னும் அப்படியே போடுறேன்.